அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். நாங்கள் என்ன பார்க்க போனோம்னா பிஸ்னஸ் எவ்வாறு செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. முதலாவது இந்த பிஸ்னஸ் செய்யறதுக்கு முந்தி நீங்கள் உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் இந்த காசு கணக்கான பொருளை வாங்கி போட்டு ஒரு 100 இல்லாட்டி 50 ரூபா படி நீங்கள் லாபம் எடுக்கிற மாதிரி அதுக்கு பில் ஒன்று வச்சுக்கணும். கணக்கு ஒன்று வச்சு நீங்கள் அதுக்குள்ள விலையை நீங்கள் அடிக்கணும். உடனே இல்லாட்டி 2 ரூபா 3 ரூபா வர மாதிரியாலும் சரி நீங்கள் விலையை பார்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சின்ன லாபம் வச்சுட்டு நீங்கள் அடிக்கிறது தான் இப்போ விலை. இப்போ 30 ரூபா விலை அடிச்சிடண்டா அப்போ உங்களுக்கு 25 ரூபாய்க்கு பிஸ்கட் வேண்டாம். அந்த பிஸ்கட்டை நீங்கள் 30 ரூபாய்க்கு விற்கணும். அதுமாதிரி மேற்கொண்டு விற்கிறதவா அப்படின்னா லாபம் நீங்கள் எடுக்கிறண்டா திரும்பி அதில் மேதிய முதல் எடுக்கிறண்டா இதுக்கு நீங்கள் 5 விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். உங்கள் கையில் அமௌண்ட்டு பொறுத்து நீங்கள் வாங்கி போட்டு அதில் எந்த அளவுக்கு நீங்கள் லாபத்தை எடுத்துக்கொள்ளணும். இந்த லாபத்தால் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஈஸியாகலாம் இதை எப்படி மேலும் லாபம் கொண்டு வரதை நீங்கள் 4வது இதில் பார்க்கலாம். 4வது நீங்கள் 4வது லாபம் கொண்டு வர நீங்கள் நிகழமாக இன்னும் சாமான் கொஞ்சம் போட்டு நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம். அது மாதிரி 3ஆம் கட்டணம் அது மாதிரி 2ஆம் கட்டணம் என்று சொல்லி நீங்கள் போயிட்டு வைக்கலாம். அடுத்த 1ஆம் கட்டணம் அப்படின்னு வளர்ந்துக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு லாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதுக்கு மேலே உள்ள லாபத்தையும் கூட அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் விற்கிறது வாங்குறது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. இது நீங்கள் பொருளை பொறுத்து நீங்கள் வாங்குகிற பொருளை பொறுத்து பர்ச்சேஸ் பண்ணுற பொருளை பொறுத்து இருக்குது. சரியா? இதோட நான் உங்களுக்கு புது ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இதுவரை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.